ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நான் அனிமி அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே ரிலீஸ் ஆனது, இனிமேல் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனிமி அப்டேட்ஸும் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கஷ்டப்பட்டு ரொம்ப இன்ஃபர்மேஷன்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்து போடுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை பண்ணி விட்டு போயிடுங்க. லைக் பண்ணாதவங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து கொஞ்ச நாள் நம்ம சேனலில் வந்து என்னென்னமோ ப்ராப்ளம் வந்து சூழ்ந்து போயிடுச்சு. அதாவது காப்பி ரைட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. அதனால் சேனலோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்து ரொம்பவே டவுன் ஆகிருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதனாலே நம்ம சேனல் வந்து மொத்தமாக வந்து இதுவாகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டை மட்டும் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம ஃபுல்லாக வீடியோ மட்டும் தான் போட போகிறோம். ஷார்ட்ஸில் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு ஷார்ட்ஸே வராதிங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஷார்ட்ஸும் வரும், அதே நேரத்தில் வீடியோஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். அவ்வளோதான். இருக்கிறதுலே இந்த வீடியோக்கு கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். இதேமாரி ஏகப்பட்ட அனிமே இன்ஃபர்மேஷன் எல்லா அனிமே இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்து வச்சுருக்கேன். சரி, ரொம்ப ரொம்ப பேசி இவங்களை போர்டிக்க விடும்ல, வாங்க வீடியோவில் போகலாம். The monster, I am the entity, I am the haunter. Fight with no water, fight with no water. Bring me the leg, I won't choke on no waves. Motherfucker, I am the product, they never feeling my feelings. I run up on them in the middle of the night and I kill them. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நருட்டோ ஷிப்புடனோட அப்டேட்டை பற்றியே பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி எப்போவுமே நடக்கிற விஷயம் தான் வந்து இப்போது நடந்திருக்கு. எப்பவும் போல தான் நம்ம நருட்டோ ஷிப்புடனை பிரேக் விட்டு வச்சுருக்கானுங்க. ஃபுல்லாக ஃபில்லராக இருக்கா போயினது வந்து முடிய நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து பிரேக் விட்டானுங்க. ஸோ இந்த வாட்டி எதுக்கு விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் ஒரு சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது பிரேக் விடுறப்ப தான் விட்டுருக்காங்க. ஸோ மற்றபடி என்ன ரீசன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சோனியாவில் வந்து கார்ட்டூன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அது நான் வந்து சின்சானை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ அதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சோனியாவில் வந்து ஷின்சானோட டப்ஸுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம நருட்டோக்கு விட நம்ம ஷின்சானுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டப் பண்ணுறாங்க. ஷின்சான் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதுதான் கிட்டத்தட்ட போடுறாங்க ஷின்சானை தான். அதேமாதிரி ஷின்சான் நியூ மூவிஸ்லாம் வந்து டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேட் ஆகலாம். இது என்னோட தாட் மைண்ட்லேருந்து நான் யோசிக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் நம்ம ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3க்கு வரலாம். ஆல்ரெடியோ பார்த்தீங்கன்னா சீசன் 3ல் வந்து எல்லா எபிசோடுமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம சீசன் 1 சீசன் 2 பண்ண அளவுக்கு நம்ம சீசன் 3 இல்லைன்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இவனுக்கு அனிமேஷனை மொக்கையாக பண்ணி வச்சிருக்கானுங்க. இதேமாரி சைதாமோட ஸ்க்ரீன் டைம்ஸ்ன்றது ரொம்பவே கம்மியாக கொடுத்துப்பட்டிருப்பாங்க. சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன் பஞ்ச் மேன் அடுத்த சீசனுக்கு வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணுறாங்க மணி எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எது என்னமோ சீசன் 3ல் வந்த எல்லா எபிசோடுக்குமே ரேட்டிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்கு இப்படி ஆகிட்டே மாதிரி தான் ஒன் பஞ்ச் மேனோட நிலைமை இப்போ ஆயிடுச்சு. நான் அந்த அனிமேஷனை கூட ஒருத்துப்பேங்க. ஆனால் நம்ம சைதாமா சுற்றி தான் ஸ்டோரியே நடக்கும். ஆனால் நம்ம சைதாமா இல்லாமல் தான் இந்த ஸ்டோரியே ரன் ஆச்சு. ஸோ அதுதான் கொஞ்சம் வெறுப்பாச்சு. ஸோ இப்போ சைதாமாவோட சீசன் 4 எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு இன்னும் ஒரு கன்ஃபார்மாக சொல்லலை. 2027 சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே ஒன் பஞ்ச் மேன் விட்டு சோலோ லெவலிங் வந்தீங்கன்னா, சோலோ லெவலிங் கூட சீசன் 1 சீசன் 2 வந்து பயங்கரமாக தெரிய விட்டுருப்பானுங்க. இது வரைக்கும் ரெக்கார்டை பிரேக் பண்ணாதெல்லாம் நம்ம சோலோ லெவலிங் வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போதைக்கு வந்து சீசன் 3 வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கொடுக்குற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா 2026 ஆர் 27 தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2026 ரிலீஸ் ஆகுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். தெரிஞ்சு 2027 ரிலீஸ் ஆகுதா அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. அது என்ன எதுன்னு தெரியல. ஆனால் 2026 வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த எபிசோட்ஸ்லாம் விட அந்த எபிசோட்ஸ் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் அனிமே வந்தீங்கன்னா, இப்போ தான் வந்து சீசன் 5 வந்து ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க. அனிமெலாம் பார்க்குறதுல தான் இருந்துச்சு. அனிமேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த அனிம் பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இதிலே 14 சீசன் 4 வரைக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் சீசன் 5 வந்து இப்போ தான் முடிச்சு வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு எபிசோட்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்க்காம பார்த்துருக்கேன். ஸோ இன்னும் இந்த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டான அனிம் தான் இது. மறக்காம பார்த்துருங்க. ஸோ அடுத்ததான் நம்ம ஜுஜுட்சு கைசனோட சீசன் 3க்கு வரலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனில் 2 சீசன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த 2 சீசனுமே பயங்கரமாக தெரிய விட்டுருப்பானுங்க. அந்த சீசன்லாம் விட இந்த சீசன் ரொம்பவே பயங்கரமாக இருக்குதான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த சீசனில் அவ்வளோ பயங்கரமாக அனிம் அடாப்ஷன் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இந்த அனிம் அடாப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மை ஹீரோ அகாடமி, ஒன் பீஸ் அந்த எபிசோட்ஸ்லாம் பண்ணவங்கள தான் இந்த ஜுஜுட்சு கைசனோட எபிசோட்ஸை பண்ண வச்சாங்க. இதுவும் சும்மாலாம் இல்லை, வந்திருக்க 4 எபிசோட்ஸுமே சும்மா தரமாக இருந்திருக்கும். அந்த எபிசோட்ஸ்லாம் இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா நம்ம யூட்டாவோட என்ட்ரிலாம் சும்மா தரமாக கொடுத்துருப்பானுங்க. அதுவும் இந்த கல்லிங்கர் மார்க்கு செம்மையாக தரமாக இருக்க போகுது. இதுதான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் அனிமா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லடா இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது.
ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க, அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. இது நிறைய சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ மறக்காமல் போய் பார்த்துருக்கேன். இது ஜாப்பனீஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாப்பனீஸ் இங்கிலீஷில் இருக்கும். மறக்காமல் பார்த்துருக்கேன். ஸோ இன்னும் ஜூஸ் கைஸோட சீசன் 1 கூட பார்க்கலாம்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அனிமே பிளட்ஸை பற்றி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படி ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணால் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் திருத்திக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதேமாரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.